ஒரு கம்பெனில இன்டர்வியூக்கு வந்த எல்லாரையுமே ஒரு ஹாலுக்கு கூப்பிடுறாங்க. அங்க நிறைய செங்கல் அடுக்கி வச்சிருக்காங்க. அங்க வந்த எல்லாரோட கையிலயும் ஒரு சாக்கு பைய கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப மேனேஜர், இந்த கல்லு தான் உங்களுக்கான சேலரி. ஒரு செங்கலோட மதிப்பு 1000. நீங்க எத்தனை செங்கல் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான சேலரி. சோ உங்களுக்கான சேலரிய நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அப்ப அங்க இருந்து ஒருத்தன் எத்தனை செங்கல் ஒருத்தர் எடுக்கலாம்னு கேக்குறான். அதுக்கு மேனேஜரோ, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுக்கலாம், பட் 5 நிமிஷம் தான் டைம்னு சொல்றாரு. அவர் டைம் ஸ்டார்ட் பண்ணதும் எல்லாரும் நிறைய செங்கல் எடுத்து பைக்குள்ள போட்டுட்டே இருக்காங்க. மேனேஜர் அவங்க பண்ற எல்லாத்தையுமே பொறுமையா பார்த்துட்டு இருக்காரு. அங்க ஒரு பொண்ணு மட்டும் ஒரே ஒரு செங்கலை மட்டும் தான் எடுத்து வச்சுக்கிறா. அங்க வந்து என்னோட ஃப்ரெண்டு 35 செங்கல் எடுத்து வச்சுக்கிறா. அங்க இன்டர்வியூக்கு வந்தவங்கல அந்த கம்பெனி ஓனரோட பையனும் இருக்கிறான். இது அவனோட கம்பெனிங்கிறதால அவன் எந்த ஒரு செங்கலும் எடுத்து வைக்கல. டைம் முடிஞ்சதும் மேனேஜர் இன்னொரு ரூல்ஸ் சொல்றாரு. நீங்க இந்த பையில இருந்து ஒரு செங்கலை கூட நீ வெளியே எடுத்து வைக்க கூடாது. நீங்க எப்படி உங்களோட சேலரியை நீங்களே முடிவு பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உழைக்கவும் செய்யணும். சோ நீங்க வச்சிருக்க செங்கலோட இன்னும் 10 நிமிஷத்துல என்ன 15வது மாடியில வந்து பார்க்கணும். யாருக்கும் ஹெல்ப் பண்ண கூடாது, லிஃப்டே யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அங்க இருக்க எல்லாராலையும் அந்த பை ரொம்ப வெயிட்டா இருக்கிறதால அதை தூக்கவே முடியல. அப்ப அந்த கம்பெனி ஓனரோட பையன் ஃப்ரெண்டு கிட்ட, உன்னால இதை தூக்கிட்டு வர முடியாது, உனக்கு இந்த வேலை கிடைக்காது, நீ தோத்துருவன்னு கிண்டல் பண்ணிட்டு போறான். பட் அந்த பொண்ணு அவன் கிட்ட வந்து உன்னால முடியும்னு அவனை மோட்டிவேட் பண்றா. அவ சொன்னதை கேட்டதும் இவன் அந்த வெயிட்டான பையை தூக்கிட்டு படிக்கட்டுல கஷ்டப்பட்டு ஏறி வர்றான். எப்படியோ அவன் 10வது மாடி கிட்ட வந்ததும் அப்ப அந்த ஓனரோட பையன் வந்து இவனை கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறான். இவனுக்கு ரொம்ப அடிபட்டதால இவனால எழுந்திருக்கவே முடியல. அதே நேரம் யாரெல்லாம் கொஞ்சமா செங்கல் எடுத்து வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் மேல ஏறி வந்து அந்த வேலையில ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு வேலை கிடைச்சிருது. பட் அவ ஃப்ரெண்ட் எப்ப வருவான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஓனரோட பையனும் மேல வந்ததும் அப்ப இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. இவ அவனை தேடி கீழே போலாம்னு பாக்குறா. பட் அதே நேரம் ஃப்ரெண்ட் அடிபட்டதோட எழுந்து மேல ஏறி வந்துடுறான். இதை பார்த்து இவ ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்ப டைம் முடிஞ்சதால யாரெல்லாம் மேல வந்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த வேலை கிடைக்குது.